அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குரானை பொறுத்த மட்டில் பல வகையான குரானை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதில் சிறப்பு மிக்க ஒரு ஸ்பெஷலான குரானை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு விரும்புகிறோம். அதாவது டிசிடி குரான். இந்த டிசிடி குரானை பொறுத்த மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, மற்ற குரான்களை காட்டிலும் இந்த குரானில் ஓதுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்து தனித்தனியாக அப்படியே புரியக்கூடிய ரீதியில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த டிசிடி குரானை பொறுத்த மட்டிலே வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்கள் மாஷா தொடர்ந்து டிசிடி குரான் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குரானை பொறுத்த மட்டிலே 3 விதமான அமைப்புகளாக வருது. ஒன்று சிங்கிள் ஜுசு, 30 ஜுசுமே சிங்கிளாக இருக்கும். சரிங்களா? அதாவது பெரியவர்கள் சின்ன பசங்க சரிங்களா தாராளமாக சிங்கிள் ஜுசுவாக என்ன செஞ்சலாம், எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று 30 ஜுசு குரானாக, அதாவது 10 ஜுசுவாக 3 பார்ட் சரிங்களா, 10 ஜுசுவாக 3 பார்ட்டாக இருக்குது. இப்படி வந்திருக்குது. அதே மாதிரி ஃபுல் குரான் 30 ஜுசு ஃபுல் குரானாகவும் வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். டிசிடி குரானை பொறுத்த மட்டும் அதனுடைய வடிவமைப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவாக இருக்கும். பேப்பரும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். துருமேரு குரானில் ஒரு வசனம் சரிங்களா, அல்லாஹ் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். இந்த வசனம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதே ஒரு நார்மல் குரான் எடுத்து நம்ம பார்ப்போம். சேம் அதே 15ஆம் வசனம் டிசிடி குரானில் நம்ம பார்த்ததுக்கும் இதில் நம்ம பார்க்குறதுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படியே வார்த்தைகளுடைய எழுத்துக்கள் மேலே கீழே அப்படியே ஏறி இறங்கி இருக்கும். ஆக்சுவலி இந்த குரானில் நல்லா ஓதி பழக்கப்பட்டவங்களுக்கு பெரிய தடுமாற்றம் இருக்காது. ஆனால் ஆரம்ப நிலை ஓதக்கூடியவங்க சரிங்களா, இந்த குரானில் ஓதி நிறைய தடுமாற்றம் வரக்கூடியவங்க, அவங்களுக்கு நாம் பிழை செய்கிறோம் அப்படின்றது தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா தவறுதான் ஓதிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆலிம் இடத்துல ஓதும்போது தான் அவங்களுக்கு அந்த ஆலிம் சொல்லுவார், இது பா கிடையாது, இது ஜீம் அப்படின்ற மாதிரி திருத்தி கொடுப்பார். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு குரான் ஓத தெரியல அப்படின்றது இல்லை, அந்த எழுத்தை அவர் அந்த ஃபாண்ட்டில் புரியல அப்படின்றது தான். அதுவே அவருக்கு இந்த குரானில் ஓதுவார் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன், அந்த பிரச்சனை அவருக்கு இருக்காது. என்ன செஞ்சுருவார், மேக்ஸிமம் 90% இப்படி அவர் தெரிஞ்சு செய்யக்கூடிய அந்த தவறை என்ன செய்ய மாட்டார்னா இந்த டிசிடி குரானில் அவரால் செய்ய முடியாது. சரிங்களா? அதுக்கு ஒரு யூஸாக தான் இந்த டிசிடி குரானை செஞ்சுருக்கான் அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க.